நான் இப்பயும் சொல்கிறேன், நமக்கு கொடுக்குற ரேட் கண்டிப்பாக யாருனாலும் கொடுக்க முடியாது. வரும்போது கண்டிப்பாக விசாரிச்சுட்டு வாங்க. சுற்றி நல்ல ரெசிடென்சி ஏரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு ஒரு 10 சைட்டு வேணும், ஒரு 20 சைட்டு வேணுங்கன்னா கண்டிப்பாக தாராளம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள். நம்ம மட்டும் இல்லை, வேறு எங்கே போய் இடம் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கஷ்டப்படுற காசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 5,000 ஒரு 10,000 ஒரு லாயர்கிட்ட கொண்டு போய் நம்ம லீகல் புக் கொடுப்போம். 10,000 அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம லீகல் புக் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போய் ஒரு லாயர்கிட்ட கொடுத்து லீகல் இப்படி பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க. நம்மகிட்ட மட்டும் இல்லை, டோட்டல் எங்கே இடம் வாங்கினாலும் கண்டிப்பாக வாங்க. நம்ம ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஐகானிக் பிளேஸ் நம்ம சூலூர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி வந்துட்டு சூப்பராக லேஅவுட் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இப்போ நம்ம சூலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்பனைக்கப்படுங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராஜெக்ட் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா, 2.25 சென்ட் 9 லட்ச ரூபா வரும். நம்ம ஜியோன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஜியோன் சிட்டி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. கையில் 1 லட்ச ரூபா வந்த போது பாக்கி 8 லட்சம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். இப்போ நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூலூர்லேருந்து அப்பனைக்கப்படுகிற ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் நம்ம இந்திரா நகர் ப்ராஜெக்ட் தான் நம்ம இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது விசாரிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா சைட்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான். சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்குது. அதை சுற்றி தான் நம்ம இங்கே சுற்றி ஃபுல்லாகவே வீடு இருக்குது. அதுக்குள்ள மிடில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்திரா நகர் ப்ராஜெக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. எல்லாம் என்ன ரேட் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். சென்ட் 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4.90 4,90,000 ஒரு சென்ட் அண்ட் டிடிசிபி அண்ட் ரேராப்பில் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். எந்த ஒரு லேஅவுட்டுக்கு போனாலுமே நம்மளுதுன்னு இல்லை, மற்றதை சொல்கிறேன். எந்த ஒரு லேஅவுட்டுக்கு நான் பண்ணாலுமே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரைஸிங் அவங்களுக்கே டவுட்டாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னா ப்ரைஸிங் உடச்சிட்றீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், நம்மளதான் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ப்ரைஸை கொடுத்துட்றீங்க. அப்படின்றப்போ அதில் கான்ஃபிடன்ஸ் தெரியுது எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நமக்கு பக்கத்தில் ஜியோன் கொடுத்துட்ருக்கோம். ஜியோன் சிட்டி கொடுத்துருக்கோம். பிருந்தாவன் கார்டன் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 ஏக்கர் ஒலிவா ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. டோட்டலாக காம்பவுண்ட் இருக்குது, நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 ப்ராஜெக்ட் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் வரும்போது வாங்க, கண்டிப்பாக ஒரு 5 ப்ராஜெக்ட் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்கும் கண்டிப்பாக ஃபைனல் பண்ணிக்கலாம் தாராளமாக. சூலூர், பல்லடம், பாப்பம்பட்டி பிரிவு, சிங்காநல்லூர், ஒண்டிபுதூர் இந்த ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கவங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உண்மையிலே பட்ஜெட்டில் வேணும், இங்கிருந்து டெய்லி ரீச் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். அதுவும் ஒரு லேஅவுட்டுக்கு இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி 4-5 ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட. எந்த லேஅவுட், அதாவது இந்திரா நகரோட லேஅவுட்டோட டோட்டல் ஏரியானா எவ்வளோ ஏக்கர்ஸ் வருது? இந்த ஏரியா பொறுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் தான். சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த 5 ஏக்கர்லையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் காம்பவுண்டு, தார் ரோடு, திருப்பி சிஇபி லைனு, ஸ்ட்ரீட் லைட்டு, அது மாதிரி நிறைய டெவலப் பண்ணிருக்கோம். குழந்தையோட சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இது மாதிரி நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ரெசிடென்சி ஏரியா தான். அப்போ டிடிசி பேப்பர் அந்த ரேராப்பில் கொடுத்துருக்கோம். நான் என்ன பரவாயில்ல சொல்ல வரேன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள். நம்ம மட்டும் இல்லை, வேறு எங்கே போய் இடம் வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கஷ்டப்படுற காசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 5,000 ஒரு 10,000 ஒரு லாயர்கிட்ட கொண்டு போய் நம்ம லீகல் புக் கொடுப்போம். 10,000 அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம லீகல் புக் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போய் ஒரு லாயர்கிட்ட கொடுத்து லீகல் இப்படி பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க. நம்மகிட்ட மட்டும் இல்லை, டோட்டல் எங்கே இடம் வாங்கினாலும் கண்டிப்பாக வாங்க. நல்ல விஷயம். லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு 5,000 10,000 நாங்கள் வேறு ஒன்றுமே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இடம் வாங்குறீங்க, வாங்கி கரை பண்ணிடுறீங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்போ வந்து கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு லாயர் கன்சல்ட் பண்ணுங்கள். லாயர் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்த வேறு யாரும் சொல்லி நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆஸ் அ பில்டராக உங்ககிட்ட இருந்து இது வர்றது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அது. அண்டு இந்த லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். பட் கொஞ்சம் கூட அண்ணனோட ஃபேஸில் பாருங்க, கொஞ்சம் கூட அந்த வேர்வை இல்லை. காற்று நல்லா அழகான காற்று ஃபுல்லாகவே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா சைட் விசிட் பண்ணிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு போவீங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. அம்யூனிட்டி சொல்லியிருந்தீங்க. இதை தவிர நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு 15 வீடு புக்கிங் எடுத்திருக்கோம். இப்போ வீட்டில் புக்கிங் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா வீடு நிறைய ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. பின்னாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. சுற்றி நல்ல ரெசிடென்சி ஏரியா. கரெக்டாக அப்பனைக்கம்பட்டி ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட். நான் இப்பயும் சொல்கிறேன், நமக்கு கொடுக்குற ரேட் கண்டிப்பாக யாருனாலும் கொடுக்க முடியாது. வரும்போது கண்டிப்பாக விசாரிச்சுட்டு வாங்க. சென்ட் 7 லட்சம் 8 லட்சம் போயிட்டு இருக்கு. நம்ம 4.90 கொடுத்துட்ருக்கோம். அது இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சீட் பக்கத்தில் இருந்து எல்லா சீட்டும் கரையாயிருச்சு. ஒரு 20 சீட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாங்கி. ஓகே, ஆனால் தண்ணி வசதியில் எப்படி இருக்குங்க? தண்ணி வசதி அத்திக்கூட தண்ணி உள்ள கனெக்ஷன் இருக்குது. அது இப்போ வந்து வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம், போரும் போட்டிருக்கோம். ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது. உள்ள திருப்பி சிபி லைன் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வீடு கட்டு குடி வரதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கோம் ஃபுல்லாக. ஓகே, அண்ட் கோயம்புத்தூர் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், சூலூர் அப்படின்றது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கும், எதுவுமே இல்லை, எல்லாமே நியர்பை தான் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் அதை பற்றி பாதர் பண்ணவே தேவையில்லை. சூலூர் தான் நம்மளோட டார்கெட் அப்படின்றப்போ எல்லாமே இருக்குது நமக்கு இந்த இடத்துல.
நமக்கு இதை தாண்டி நமக்கு ப்ரைஸிங் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதுலேயே வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து காம்படிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அண்ட் உங்களோட ஸ்டைலில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வர வழியிலேயே எல்லா போர்ட்லேயும் கண்டிப்பாக வரும்போது எல்லாரும் விசாரிச்சுட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வந்து கண்டிப்பாக இடம் வாங்க. இங்கே நான் என்ன கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். பக்கத்தில் சென்ட் 7 லட்சம் 8 லட்சம் போயிட்டுருக்கு, நம்ம ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நான் மினிமம் சென்ஸ்னா எவ்வளோ கொடுக்கலாம்? மினிமம் 1.5 சென்ட்லேருந்து இருக்குன்னா ஒரு சைட் நீங்கள் வாங்கினா ஒரு 7.5 லட்ச ரூபா பட்ஜெட் இருந்தால் போதும். ஒரு சைட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். பாக்கி எல்லாமே நம்ம லோன் போட்டு நம்ம தாராளம் பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லாக ஒரு சைட்டே வந்துட்டு ஒரு சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 வருது. டோட்டல் 1.5 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட்டு 7,20,000 வரும். 1 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். பாக்கியில் லோன் போட்டு நம்ம தாராளம் பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போக முடியாது, சைடு மட்டும் வாங்கிக்கலாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தாராளமாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே 4.90 கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு இங்கே சென்ட் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் போடலாம். கண்டிப்பாக இது வீடியோ எடுத்து ரெக்கார்டை வச்சுங்க. கண்டிப்பாக எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. கண்டிப்பாக சார் என்ன சார் ஒரு இடம் உங்கள்கிட்ட வாங்கினேன், 2 வருஷத்துக்கு மேலே வாங்கினேன், ஒரு 5 லட்சம் இடம் வாங்கினேன், என்ன சார் நீங்கள் ஒன்றும் இதே ஆகலை, பூர்த்தி ஆகலைன்னு கேளுங்க. கண்டிப்பாக வந்து கேளுங்க. 2 வருஷம் கழிச்சு பாருங்க, இந்த இடம் வந்து கண்டிப்பாக சென்ட் 7 8 லட்சம் கண்டிப்பாக போகும். அது நான் கேரண்டி. அது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த பிருந்தாவன் கார்டன் ஆகட்டும். ஆமாங்க, பிருந்தாவன் கார்டன்லாம் முடிச்சாலும் இருக்கா? சைட் பேக்ஸ் முடிச்சு ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சு 70% முடிஞ்சு 90% முடிஞ்சிச்சு ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ பக்கத்தில் இப்போ ஒரு லேஅவுட் இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவன் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 38 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது. இப்போ காமௌண்டுக்கு போயிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.80 கொடுத்துட்டு இருக்கோம் சைட்டு. அது டிடிஎஸ்பி அந்த ரராப்பூர் வடக்கு கிழக்கு காரணம் சைட் எல்லா சைடுமே இப்போ அவைலபிளாக இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுலேயே எடுத்துக்கலாம். 35 ஏக்கருங்களா? மொத்தம் 38 ஏக்கர். 38 ஏக்கர் இருக்கு. கண்டிப்பாக. எப்போ லான்ச் பண்ணுற மாதிரி? அது நீ மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் லான்ச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக. இப்போ காமௌண்டருக்குள்ளே முடிச்சு ஃபைனல் பண்ணிட்டோம். ரோடு ஒர்க்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்புறம் அப்புறம் இப்படி பஞ்சாயத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 ஏக்கர் வாங்கியிருக்கோம். அது ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். கோயம்புத்தூர் கார்பரேஷன் நேராக போயிட்டீங்கன்னா அப்பனாக்கம்பட்டி அப்படின்ற பேரை தூக்கிட்டு ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்னு சொல்லி போட்டுக்கலாம். அந்த கன்ஃபியூஸில் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஊரே வாங்கிட்டீங்க. கண்டிப்பாக. உண்மையிலேயே அது நல்ல விஷயம். வாங்குறது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு கொடுத்து டெவலப் நல்லா பண்ணி கொடுத்துக்கலாம். பட்ஜெட் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருந்தோம். முக்கியமாக பட்ஜெட்டையும் தாண்டி, அதாவது இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றத வரவங்களே வந்து ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் முக்கியமாக என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம சூலூரில் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய லேஅவுட்ஸ் மற்றவங்களும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ வர வழியிலேயே இருக்கும். கண்டிப்பாக. இவங்களெல்லாம் தாண்டி நம்ம கஸ்டமர்ஸ் இங்கே வந்து பார்த்து நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீசன் சொல்லலாம்ண்ணா? கண்டிப்பாக நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லேஅவுட் இருக்கும். ஜஸ்ட் வந்து விசாரிச்சுட்டே வாங்க. எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட் ஆர்ஆர்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் 2 லட்சம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.90 பர் சென்ட். மார்க்கெட் ரேட்டு சென்ட் 7 lakhs போயிட்டுருக்கு. அதில் பட்ஜெட்டில் நான் கம்மியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பூமியில் 2 வருஷம் 3 வருஷம் பூமி வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ பூமி வந்து ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஏக்கர் இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் 3 கோடி ரூபாய் இன்றைக்கி ஏக்கர். அதுதான் டிஃப்ரெண்ட் இருக்கும், தவிர ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போ வந்து இந்த இடத்துல பூமி வாங்கி புதுசாக சைட் போட்டால் கண்டிப்பாக நான் கொடுக்குற ரேட்டு 4,90,000 கொடுத்துருக்க ரேட்டு கண்டிப்பாக யாருன்னா கொடுக்க முடியாது. இங்கே சென்ட் 8 லட்சம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதான் ரீசன், வேறு உண்மை கிடையாது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் வந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து 4.90 பர் சென்ட். இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம டோட்டல் காம்பவுண்டு, தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஈபிலைன்னு உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க்கு முன்னாள் என்ட்ரி இந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி வைட் ரோடு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா வைடாக இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக. கிட்டத்தட்ட பஸ்ஸே வந்து 2 பஸ் வந்து கண்டிப்பாக போகலாம். 2 பஸ் தாராளமாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரோட்டை பற்றி தெரியும். அந்த சைடு கார் சைட்டு வண்டி நீங்கள் 2 பஸ்ஸே போகலாம் நீங்கள் ரோட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்மளோட அப்கமிங் ப்ராஜெக்ட் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் போயிட்டு இருக்கு சைட்டு, அப்புறம் ஜியோன் சிட்டி போயிட்டு இருக்கு. நம்ம அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 ஏக்கரில் ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவேங்கிற ப்ராஜெக்ட் அப்பனகுடி பஞ்சாயத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு காரணம் சைட்டு ஒரு 10 சைட்டு வேணும், ஒரு 20 சைட்டு வேணுங்கன்னா கண்டிப்பாக தாராளம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. நம்ம காம்பவுண்டு ரோடுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் அதை கூட தாராளமாக வாங்கலாம். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் வரும்போது வாங்க. நம்ம சூழலில் மட்டும் கிட்டத்தட்ட 5 ப்ராஜெக்ட் நம்ம போயிட்டு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சத்தியோட 3 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கரில் ஒரு பெரிய ஒரு 25 ஏக்கர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாப் எடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கண்டிப்பாக எல்லாமே கொடுப்பாங்க. ஃபுல்லாக என் நம்பர் வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. டெஃபினட்டாக நம்மளோட வியூவர்ஸ் சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. நான் உங்ககிட்ட முன்னாடி எப்பயும் கேட்குற மாதிரி தான் நம்மளோட டீம் எனி டைம் அவைலபிளாக இருந்தால் போது ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு தாராளமாக கால் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு நேரில் வர மாதிரி இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுத்துடலாம். கண்டிப்பாக கொடுத்துடலாம். அண்ட் புக் பண்ணிட்டு நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கலாம்? 1 மந்த் டைம் கொடுத்துலாம். 10,000 அட்வான்ஸ் 1 மந்த்தில் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். பர்டிகுலர் பிளாட் வந்துட்டு பிளாக் பண்ணணும் அப்படின்னா 10,000 அட்வான்ஸ் கொடுத்து லீகல் பேப்பர் வாங்கிங்க, ஒரு லாயர்ட்டு கொடுத்து கன்சல்ட் பண்ணிட்டு அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. இது என்னோட வேண்டுகோள் கேட்கணும். சூப்பர்ண்ணா. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட இதே மாதிரி நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். நன்றி.